என்னடா இந்த பழைய குச்சியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏன் திரும்பியும் இதை வச்சு நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்மளும் அதே போல தானே சில வேலையில் நம்மளுக்கு முடிஞ்சு போன காரியங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்களாக இருக்கட்டும், அதே வச்சு யோசித்து நம்ம அதை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்ல. முடிஞ்சு போன காரியங்களை யோசித்து அதை வச்சு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு உடஞ்சி போய் உக்காடுறோம்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்மளை விட்டு எவ்வளோ காரியங்கள் போனாலுமே சரி, எவ்வளோ காரியங்கள் இல்லாட்டினாலும் சரி, ஆண்டரோட பிளான் சிறந்ததாக இருக்கும். இதை காட்டிலும் இன்னைக்கு நம்மளை விட்டு போன காரியங்களை காட்டிலும் நம்மளுக்கு வரப்போறது ஆண்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தி பெஸ்டா இருக்கும். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டு நம்மளுக்கு சிறந்ததா நம்மளுக்கு பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரு. சோ முடிஞ்ச காரியத்தை நம்ம யோசிக்காம இன்னைக்கு அப்புறம் ஆண்டு நம்மளுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இதை காட்டிலும் இன்னும் சிறந்ததாக ஆண்டு நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அதை குறித்து நம்ம யோசிப்போம். தவிர முடிஞ்சு போன காரியத்தை எதுவுமே நம்ம யோசிக்காதபடிக்கு இதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு நம்ம ஆண்டு நம்மளுக்காக என்ன வச்சிருக்கிறார் சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்குவோமாக. So, hi, hello everyone. Blessed greetings, especially all the girls, women and beautiful lady out there. This is Lina. Welcome to the show His Beauty. உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். So, இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம மத்தியில ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க. So, அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ மறக்காம நம்மளோட லைஃப் ஃபுல்லா இருந்து பாருங்க. அநேக விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். அவங்கள்ட்ட நிறைய டெஸ்டிமனி இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. சோ எங்கேயுமே போயிடாதீங்க, நம்மளோட கடைசி வரைக்கும் இந்த ஷோவை பாருங்க. சோ இட் இஸ் மை கிரேட் பிளஷர் டு வெல்கம் ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் கிறிஸ்டினா தான் நம்ம மத்தியில இருக்காங்க. Hi pastor. Praise Lord. Praise Lord pastor. எப்படி இருக்கீங்க pastor? நல்லா இருக்கோம். Thank you so much pastor. இன்னைக்கு நம்ம மத்தியில உங்களோட நேரத்தை விட்டு இன்னைக்கு நம்மளுக்காகவும் அநேக பெண்களுக்காகவும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்ததுக்காக ரொம்ப 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 thank you pastor. So இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருக்கிறாங்க pastor. அநேக வாலிப பிள்ளைங்க, அநேக பெண்கள், அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க pastor. So அவங்ககிட்ட கொஞ்சம் உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க pastor. Praise the Lord. முதலாவதாக நான் அதாவது பியூட்டி இஸ் பியூட்டி இந்த நிகழ்வுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்ததான பாஸ்டருடைய துணைவியார் சகோதரி எஸ்தர் அவர்களுக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். கடவுள் எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களும் வசனத்தில் உள்ள சில காரியங்களும் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you pastor. ரொம்ப அழகா சொன்னீங்க pastor. நம்ம pastor ஒரு ஷார்ட்டா ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்மளோட செக்மெண்ட்குள்ள போகுமா pastor? No problem. வாங்க pastor. Okay pastor, காஃபி ஊத்துறேன் pastor. ஓ சரி மாவுத்து. காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம பேசலாம் pastor. எடுத்துக்கோங்க pastor. Thank you ma. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே pastor, இன்னைக்கு நம்ம மத்தியில நீங்க வந்திருக்கீங்க pastor. நான் கேள்விப்பட்ட pastor அநேக விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய டெஸ்டிமனி, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய கோ த்ரூ பண்ண விஷயமா இருக்கட்டும், நிறைய டெஸ்டிமனி உங்ககிட்ட இருக்கு pastor. சோ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் எஸ் அ விமனா இருந்து இன்னைக்கு ஒரு விமன் வந்து நம்ம ஒரு முன்பாக நின்று ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செய்யணும்னா கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. முன்னுக்கு நின்று எடுத்து செய்யணும், நம்மளால முடியுமா, அந்த ஒரு கான்ஃபியூஸ் ஒரு எல்லா பெண்களுக்கும் அது நார்மல் நம்மளுக்கு வரும்.
ஆனா எஸ் அ வீமனா நீங்க இருந்து பாஸ்டர் எப்படி இந்த எல்லாமே எல்லா ரவுண்ட்லயும் ஒரு கலக்குறீங்க பாஸ்டர்? உண்மையாகவே சொல்ல போனா கடவுள் தான். கடவுள் கூட இருந்தா தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் தேவனோடு கூட இருக்கும்போது அவர் செய்ததை காட்டிலும் இன்னும் நீங்க அதிகமா செய்வீங்கன்னு அவரே நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபஸ்ட்டு நீங்க பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டர் ரோல் எடுக்கிறீங்க, ஒரு மதலு ரோல் எடுக்கிறீங்க, அப்புறம் நிறைய மினிஸ்ட்ரி செய்றீங்க, அண்ட் ஹோம் வச்சு ரன் பண்றீங்க, பிள்ளைங்களை வச்சு ரன் பண்றீங்க. ஸோ இட் நாட் ஈஸி பாஸ்டர். இந்த ஜேர்னி எப்படி பாஸ்டர் ஒரு ஈஸியா நீங்க கொண்டுட்டு போறீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கும், ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், ஃபேமிலியும் பார்க்கணும், மினிஸ்ட்ரியும் பார்க்கணும், இன்னும் நீங்க சர்ச் வச்சு ரன் பண்றீங்க, ஹோம் வச்சு ரன் பண்றீங்க, பிள்ளைங்களையும் நீங்க டீச் பண்ணணும். ஒரு விஷயத்தையும் எப்படி இதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? உண்மையா சொல்ல போனா அது கடவுளுடைய பலன் என்று தான் நான் சொல்லணும். ஏன்னா நம்மலாம் பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் தேவனுடைய பலன் வரும்போது அந்த பலத்தை கொண்டு நம்மளால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆமென். ரொம்ப அழகா ஷார்ட்டா பேசிட்டீங்க பாஸ்டர். ஓகே பாஸ்டர், அண்ட் இது மட்டும் இல்ல பாஸ்டர், எவ்வளோ மினிஸ்ட்ரி செஞ்சாலுமே பாஸ்டர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். ஸோ இந்த புக்ல வந்து பாஸ்டர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிரிட்டிஷ் பப்ளிஷிங் ஹவுஸ், இதுல வந்து பாஸ்டர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாத்துக்குமே இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டா ரொம்ப ரேர். ஸோ மலேசியாவில் வந்து பாஸ்டர் செய்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரியை பார்த்து ஸோ அவங்க வந்து இந்த அந்த பிரிட்டிஷ் இதில் ரெக்கார்ட் வந்து ஸோ பாஸ்டரோட டெஸ்டமனி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்களோட டெஸ்டமனிலாம் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ கடவுளாக நம்மளை உயர்த்தி கொண்டே போய்கொண்டே இருக்கிறாரு. ஆண்டு எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டு நம்மளை உயர்த்தி கொண்டு நிற்க வைக்கிறாரு. இன்னைக்கு பாஸ்டரை எவ்வளோ ஒரு உயரத்தில் கடவுள் வைத்திருக்கிறாருன்னா இன்னைக்கு எல்லா பெண்களையும் அதே மாதிரி ஆண்டு நம்மள கைவிடாம கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறவரா இருக்கிறார். அவரை மட்டுமே நம்புவோம். ஏன்னா பாஸ்டர் இன்னைக்கு என்ன செஞ்சாலும் ஆண்டவரை தான் வைக்கிறாங்க. ஆண்டரை வச்சுதான் என்ன காரியங்களும் செய்யும் போது இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான விமனாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே சரி ஆண்டரை முன்பாக வைக்கும் போது எல்லாத்துலயுமே நம்ம சக்சஸா பார்க்க முடியும். அவன் தானே பாஸ்டர்? ஓகே பாஸ்டர், இப்ப நம்ம வந்து உங்களோட டெஸ்டமனியில போகுமா பாஸ்டர்? நான் கேள்விப்பட்ட பாஸ்டர் உங்க வாழ்க்கையில நிறைய டெஸ்டமனி இருக்கு. இந்த டெஸ்டமனி உங்க வாழ்க்கையில அநேக சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. அந்த டெஸ்டமனி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா பாஸ்டர்? பிகாஸ் நிறைய விமன்ஸ் நம்ம மத்தியில இருக்காங்க, அநேக வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. கண்டிப்பா நான் பிலீவ் பண்ற பாஸ்டர் எனக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டெஸ்டமனி அநேக பெண்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களோட டெஸ்டமனியை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா பாஸ்டர்? அஃப்கோர்ஸ், கண்டிப்பா. நான் டெஸ்டமனிக்கு போவதற்கு முன்பதாக முதலாவது நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் விரும்புகிறேன். என்னுடைய பெயர் ரெவரண்ட் டாக்டர் S.A. கிறிஸ்டினா. அதாவது ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் ஒரு சாதாரண வாட்ச்மேன், என்னுடைய தாயார் பால்மரம் வெட்டுறவங்க. ஸோ இங்கிருந்து நாங்கள் ஒரு 4 என்னோட கூட பிறந்தவர்கள் 3 பேர். ஸோ என்னோட சேர்த்து 4 பேர். எங்களோட குடும்பம் இப்படி தான் சிறியதாக துவங்கப்பட்ட ஒரு குடும்பம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் திருமணம் செய்து கர்த்தருடைய கிருபையினால ரோமன் கேத்தலிக் ஜெனரேஷன்ல இருந்தவர்கள் நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் கர்த்தருக்குள்ளாராக வந்து ஆண்டவருக்குள்ளாராக இந்நாட்கள் வரைக்கும் கர்த்தர் எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். நான் எங்கிருந்து வருகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் எந்த இடத்துல மினிஸ்ட்ரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவதாக நான் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஊழியம் செய்கிற என்னுடைய ஸ்தாபனத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ள நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நியூ விஷன் அசெம்பிளி மலேசியா இந்த ஸ்தாபனத்துக்குள்ளாராக நான் ஊழியம் செய்கிற ரெவரண்ட்
எல்ஏ சைமன் ஐயா அவர்களுடைய தலைமைக்கு கீழே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்தான் இந்த நியூ விஷன் அசெம்பிளி மலேசியா உடைய ஸ்தாபகரும் தலைவருமா இருக்கிறவர். அவரோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்வதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று தேவன் காரணமாக இருக்கிறார். அதே வேளையில என்னோடு கூட எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து என்னை இந்த அளவுக்கு அவர் வளர்த்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் இந்த நேரத்திலே நான் மிகவும் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க பாஸ்டர். ஓகே பாஸ்டர், இதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் நீங்க சொல்ல போறீங்க? டெஸ்டமனி. சோ டெஸ்டமனி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு, என்ன உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க, உங்களோட ஜெபங்கள் எவ்வளவு கேட்கப்பட்டிருக்கு, சோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா பாஸ்டர்? கண்டிப்பா. அதாவது முதலாவதாக என்னுடைய டெஸ்டமனி சொல்ல நான் ரொம்ப இந்த இடத்துல நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். அதாவது என்னோட டெஸ்டமனி எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நான் இந்த நாளில் ஜீவனோடு இருக்க வேண்டிய ஒரு நபர் கிடையாது. நான் மரித்திருப்பேன் என்று சொன்னால் அது ஏறக்குறைய ஒரு 14-15 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் மரித்து போக வேண்டிய ஒரு நபர். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய பிரதான கிருபை என்று தான் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய சாட்சிகளை குறித்து சொன்னீங்கன்னா எனக்கு திரளான சாட்சிகள் கொட்டி கிடக்கு. என்னுடைய சாட்சிகள் சொன்னால் நேரம் போதாது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சாட்சியாக நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 13 வருடங்களுக்கு முன்பதாக நான் சரீரத்தில் ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில மூச்சு விட முடியாதபடிக்கு நான் ரொம்ப போராடி கொண்டிருந்தேன். எனக்கு நார்மலா வாயிலையும் மூச்சு விட முடியல, மூக்களையும் மூச்சு விட முடியல. ஸோ இந்த 2 பகுதியிலையும் என்னால் மூச்சு விட முடியாம அதுல நான் மிகவும் போராடி கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலை. எனக்கு நல்லா தெரிய வருது என்னோட சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம்னு சொல்லி. நிறைய டெஸ்ட் எடுத்தோம், டாக்டரை போய் பார்த்தோம், பல டாக்டரை பார்த்தோம், பல டெஸ்ட்டுகள் எடுத்தோம், பல காரியங்கள் எடுத்தோம். ஆனா எதுவுமே கண்டுபிடிக்க பட முடியல. எல்லாத்துலயுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. எங்களை குடும்பத்தாரே எல்லாருமே இது குறித்து ஒரு கலக்கம், ஒண்ணுமே இல்லைன்றாங்க, ஆனா ஏன் இவங்க இந்த சிச்சுவேஷன்ல கடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அந்த சமயத்துல எங்களுக்கே ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்குமா கூட ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது கடவுளுடைய நேரம் வந்துருச்சு, நான் கடவுளுடைய போகிற ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க குடும்பமே அந்த துக்கத்துல மூழ்கி கடந்து கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில நாங்க போய் கொண்டிருந்தோம். அப்படி நாங்க போய் கொண்டு இருக்கிற அந்த சமயத்துல சடுதியாக எங்களுக்கு அந்த நேரத்துல நாங்க ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய, தற்செயலா ஒரு டாக்டரை நாங்க பார்க்க வேண்டியதா இருந்தது. அந்த டாக்டரை நாங்க போய் பார்க்கும் போது அங்க கடவுள் எனக்கு ஒரு புதிய வாசலை திறக்க ஆரம்பித்தார். அந்த வாசல் வழியாக நாங்க இன்னொரு டாக்டரை சந்திச்சு அவரை போய் நாங்க பார்த்து பேசும்போது அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதனால இந்த போராட்டமே எனக்கு இந்த மூச்சு அந்த ஒரு வருஷம் என்னுடைய சாப்பாடு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, வெறும் அந்த கடினியா ரொட்டி, சோயாபீன், இதுதான் என்னுடைய ஒரு வருஷத்தின் சாப்பாடு. அந்த ஒரு வருஷ சாப்பாடுல அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நான் முழுங்கணும். கொஞ்சம் கூட சாப்பிட்டேன்னா அடைச்சிரும் போயிட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் ஆண்டவர் அதை கடந்து போக எனக்கு கிருபையும் அவருடைய பலனும் என்னோடு கூட இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரை போய் சந்திச்சு பார்த்து பேசி அவங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து அவங்களும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்களால ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, என்னுடைய கர்ப்பப்பை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். நான் ரொம்ப சீரியஸ் ஆனோடனே திருப்பி மறுபடியும் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ அட்மிட் பண்ணோன்னே மேபி செஞ்ச ஆப்ரேஷன்ல என்னமோ தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலே கலங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் சில டாக்டர்ஸுங்களாம் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை 3 நாளா எந்த ஒரு என்னால சாப்பிடவும் முடியல. அந்த 3 நாளாவே எனக்கு வெறும் ட்ரிப் மட்டும் ஏற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபேமிலி என்னை சுத்தி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையை நான் கடந்து போய்கிட்டே இருந்தேன். கடவுளுடைய ஒரு சத்தம் கூட என்கிட்ட வரவே இல்லை, ஒண்ணுமே ஆண்டவர் பேசல. அவர் அப்படியே அமைதியா இருந்தாரு. ஆனா நான் நிறைய அவர்கிட்ட பேசினேன், நான் ஏன் இந்த சூழ்நிலையில கடந்து போறேன், நான் ஏன் இந்த பிரச்சனையை கடந்து போறேன் அப்படின்னு. பட் ஆனா அவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசல, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு. என்னோட பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட திருமணம் செய்யல. அதே வேளையில என்னோட கடைசி மகன் அவன் கைப்பிள்ளை, ஒரு 6 மாச பிள்ளை.
இந்த ஒரு சூழ்நிலையில நான் நிக்கிறேன். என்னுடைய மக படிக்கணும், என்னோட பிள்ளைகள் திருமணம் செய்யாம நிக்கிறாங்க, எல்லாமே வாலிப கட்டத்தை தாண்டி நிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நான் கடந்து போகும்போது ஊழியங்கள், அடுத்ததாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் நிக்குது. இப்படி என்ன நான் பார்த்து கொண்டிருக்க திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் என்னை சுத்தி இருக்கு. ஆனா நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேல இருக்கிறேனே அப்படின்ற போது எனக்கு அது ரொம்ப துக்கமாவும் ரொம்ப வேதனையாவும் இருந்தது. பிறகு நான் என்ன செய்தேன், அந்த ஒரு நாள், அந்த 3வது நாள் இரவுல எல்லாரும் தூங்கின பிறகு நான் போயிட்டு என்ன செய்தேன், என்னுடைய ட்ரீப்பை எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனமா இருந்தேன். பட் இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், வாஷ்ரூம்குள்ள போயிட்டு அமைதியா போயிட்டு நான் அங்க கடவுள் இடத்துல, ஏன்னா நான் ஹால்ல அழுந்து, நான் படுத்திருக்கிற பெட்டில் அழுந்தேன்னா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனலா கடவுளை சந்திக்கணும்னா அந்த இடத்துல வாஷ்ரூம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஐ கோ டு த வாஷ்ரூம். ஸோ அங்கே நான் போயிட்டு என்ன செஞ்சேன், நான் மெதுவாக உட்காந்து நான் என்ன செஞ்சேன், கடவுள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுத்துட்டாங்க, சிடி டெஸ்ட் எடுத்துட்டாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, என்னென்னமோ டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனா எதுலையுமே ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப டாக்டருங்களே ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்காங்க. காரணம், கடவுள் இதை ஏன் மறைச்சாருன்றதை நான் பிறகு சொல்றேன். இது மறைக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தது. அப்போ கடவுள் எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்பதை நான் அப்போ கூட நான் விளங்கிக்கல. ஆனா நான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். நான் கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு நான் அவர்கிட்ட சில அந்த நேரத்துல சில பொருத்தனைகள் நான் எடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் நீங்க ஜீவனை கொடுப்பீங்கன்னு சொன்னாக்கா நான் உங்களுக்காக நான் இன்னும் என்னுடைய ஊழியத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இன்னும் நான் உங்களுக்காக நிறைய வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் கடவுள் இடத்துல சில காரியங்களை சொல்லி நான் பொருத்தனை செஞ்சுட்டு நான் மறுபடியும் பெட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து பெட்டில் வந்து படுத்து கொஞ்ச நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். நான் சீரியஸ் கேஸ்னால என்னை கவுண்டருக்கு நேராவே வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு பயம் தான், எங்க உள்ளுக்கு திறந்து வந்துருவாங்க நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூமே பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் எழுப்பி எல்லாத்தையும் நிரப்பி ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த அந்நிய பாஷையுடைய துதி சத்தம் அமைதியிலாக்கப்பட்டது, எல்லாருடைய நாவலையும் அடங்குனது. அதுக்கு பிறகு 3 டாக்டர்ஸ் வந்தாங்க, என்னை கொண்டு உடனடியா மேஜர் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மேஜர் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆனா சைன் வாங்கிட்டு தான் கொண்டு போனாங்க. அம்மா பொழைப்பாங்கன்னு எங்களால சொல்ல முடியாது. ஆல்ரெடி அவங்களோட உடம்புல பிளட் இல்லை, 2வது இப்பதான் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் அவங்களால தாங்க முடியுமா என்னன்னு சொல்ல முடியாது, உங்க கடவுளை நீங்க வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிதான் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு என்ன ஃபேமிலியில சொல்லிட்டு என்னை கொண்டு போயிட்டாங்க. அது வார்த்தையில சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா அந்த கட்டத்தை தாண்டது, அது பிள்ளைங்க வெளியே நின்றுட்டு பிள்ளைகளை அழுதுகிட்டு என்னை பார்த்த விதம், அதே வழியில நான் உள்ளுக்கு போடுற விதம், அதெல்லாம் வந்து அதுக்கு முன்பதாகவே அந்த நான் பெட்டில படுத்திருக்கும் போதே எங்களோட பிரைஸ் முடிஞ்ச கையோடையே நான் என் படுக்கையில படுத்திருக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யறதுக்கு அந்த ரூம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து போயிருக்கும் போது அந்த சமயத்துல எனக்கு ஒரு சத்தம் வந்தது. யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தது. நான் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உனக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு வந்துச்சு. அந்த வேர்டு வந்தோன்னா யாரு சொல்றான்ட்டு நான் திரும்பி பாக்குறேன், யாருமே இல்லை. அப்போ நான் உணர்ந்து கொண்டேன், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அதை உணர்ந்து கொண்டேன். அதுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் போயிட்டு அந்த ஆப்ரேஷன் சக்சஸா முடிஞ்சு ஐசியூல ஒரு 5 நாள் இருந்து அந்த இடத்துல என்னுடைய ஜீவன் போய் ஜீவன் வந்த ஒரு அனுபவத்தை கடவுள் எனக்கு என் வாழ்க்கையில கொடுத்தாரு. அதே வேளையில திருப்பி மறுபடியுமாக ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில நாட்கள் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து என் உடம்பை மறுபடியும் கர்த்தர் பலப்படுத்தி திருப்பி ஆண்டவர், சில வேலையில சில பலவீனங்கள் வரும், ஆனாலும் அந்த பலத்துல கர்த்தருடைய பலன் இருந்து எனக்கு அந்த கட்டத்துக்குள்ளாராக சில பலவீனங்களுக்கு போயிட்டு வந்துட்டா ஒரு சிலர் வந்து சோர்ந்துருவாங்க, இதுக்கு மேல நம்மளால போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சோர்வு ஏற்படும். ஆனா எனக்கு அதுல போயிட்டு வந்தோடனே தான் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட், இப்ப நீங்க வந்து மரணத்துக்கும் இதுக்கும் நடுவுல நீங்க நின்றுகிட்டு இருக்கும் போது அந்த டைம் ஒரு ஹியூமனா இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். நம்மளுக்கு ஐயோ ஆண்டு நம்மளை கை விட்டுட்டாரா, அந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஏன் ஆண்டு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வந்து விட்டாரு, அந்த ஒரு கோவம் நம்மளுக்கு வரும்.
அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா பாஸ்டர்? உங்களோட ஸ்பிரிட்க்கும் உங்களோட பிசிக்கல் பாடிக்கும் அந்த ஒரு நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது, இது ஹியூமனா இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டு என்னை இவ்வளவு தூரத்துக்கு கூட்டுட்டா, நான் எல்லாமே நான் ப்ரே பண்றேன்னு, நான் கரெக்டா ஆண்டுக்கு செய்யறேன்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கா பாஸ்டர்? அந்த சமயத்துல எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. ஏன் அப்படி ஒரு எண்ணம் வரலன்னா, எனக்கு ஆண்டவர் பத்தி நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்தது. என்ன ஒரு விஷயம் எனக்கு வந்ததுன்னா, இந்த சூழ்நிலையில என்ன நீங்க நடத்துறதுக்கு என்ன காரணம், நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க, நான் என்ன உங்களுக்கு செய்யணும், இதைத்தான் நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அதுக்காகத்தான் என்ன இப்படி நடத்தி கொண்டு போறாருன்றத நான் நல்லா உணர்ந்து கொண்டேன். அதனாலதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போதுதான் அப்பதான் எனக்கு அந்த வசனத்தை கடவுள் கொடுத்தாரு. ஆமென். ஆனா பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் போதும் நம்மளால இந்த மாதிரி பாஸ்டர் மாதிரி யோசிக்க முடியுமான்னு கேட்டா எல்லாருமே அப்படி யோசிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம ஐயோ ஏன் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், ஏன் இப்படி வந்துச்சு அந்த மாதிரி. பட் ஒரு விஷயத்த நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலும், இன்னைக்கு மரணத்தை நம்ம நெருங்கினாலுமே சரி, ஆண்டு நம்மள ஒருபோதுமே கைவிடாத தேவனாக இருக்கிறார். அது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஆண்டு நம்மளை கூட்டிட்டு, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு என்ன அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்படும் போது இன்னைக்கு அதை குறித்து பாஸ்டர் கவலைப்படல, அதை பத்தி யோசிக்கல. பட் என்ன ரீசன் கேட்டாங்க, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா காட் எவ்வளவு டெஸ்டிமனி நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு. இன்னைக்கு இது சொல்லும் போது அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பாங்க, அநேக பெண்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பெண்களுக்கு பாஸ்டர் ரொம்ப ஒரு அழகா ஒண்ணு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டு நம்புங்க, ஆண்டு ஒருபோதுமே கை கொடுப்பாரு, கை விட மாட்டாரு. இன்னைக்கு பாஸ்டர் எவ்வளோ ஒரு சிச்சுவேஷனுக்கு கோ த்ரூ பண்ணி போனாலுமே இன்னைக்கு அவங்க சொல்றது வேணா நம்மளுக்கு சிம்பிளா ஈஸியா இருக்குது. பட் அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஒரு வலி, எவ்வளவு ஒரு வேதனை. அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது பிள்ளைங்க ஞாபகத்துக்கு வரும், நம்ம குடும்பம் என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அநேக காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்ட்ராங் விமனா இருந்து ஆண்டு என்ன கைவிட மாட்டாருன்னு சொல்லி அவங்களோட அந்த 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 போல்டான அந்த டிசிஷன் இருக்குதுல, அதே மாதிரி நம்ம பெண்களாக இருக்கிற அதை நம்ம அதை டேக் பண்ணணும். அந்த அந்த போல்டா இன்னைக்கு ஆண்ட்ரன் இருக்கும் போது எதை குறித்து நான் கவலைப்படணும், ஆண்ட்ரன் ஒருபோதுமே கைவிடாத தேவனாக இருக்கும் போது நம்ம எதை குறித்து பயப்படணும். இன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போனாலுமே ஆண்டு திரும்பியும் நம்மளை கூட்டிட்டு அவரோட இடத்துல நிக்க வைக்கிறவராக இருப்பாரு. இன்னைக்கு பாஸ்டரை பார்க்கும் போது அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க கோத்ரூ பண்ணி வந்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா ஃபர்ஸ்ட் இது நடந்திருக்கான்னு தான் அந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு. பிகாஸ் அவ்வளோ ஹெல்த்தி, உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க ஃபர்ஸ்ட். சோ உங்களை பார்த்து நீங்க இந்த மாதிரி கோத்ரூ பண்ணி வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தானே? ஆமா தானே ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு பாஸ்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தா தெரியுதா இன்னைக்கு நம்மளுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கோத்ரூ பண்ணி வந்திருக்கிறாங்களான்னு? இல்லவே இல்லை. பிகாஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த். சோ அந்த ஃபெய்த்தை எந்த இடத்துலயுமே அவங்க விட்டு கொடுக்கல. ஆண்டு எனக்காக இருக்கும் போது ஆண்டு மகிமையினாலே அவங்க அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறாரு கடவுள். ஆமென். ஆமா தானே ஃபர்ஸ்ட்? சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா நிச்சயமாக நீங்க சொன்னப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே உண்மையாகவே கடவுள் நம்மளோடு கூட இருக்கும் போது நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஆழமான அந்த நம்பிக்கை நம்மளோட உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னாக்கா, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் இருக்கிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்மளோட உள்ளத்துல நின்றும். ஆமா, நம்ம கண்டிப்பா அதை கடந்து போறதுக்கு அவரே நமக்கு வழிகளை உண்டு பண்ணி கொடுப்பார். ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த மாதிரி டெஸ்டிமனி நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுன்னு அநேக பெண்களுக்கு அது யூஸ் ஆகுது இல்ல ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஏன் இது நம்மளுக்கு நடக்குது, இது ஏன் எனக்கு இன்னும் வலிகள் கொடுக்குது, இன்னும் என்னை உழுவ வைக்குது, உட்கார வைக்குது. ஆனா இந்த டெஸ்டிமனி தான் அநேக பெண்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருது. அநேக பெண்கள் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்க்கும் போது உங்களால முடியும்னா இன்னைக்கு எல்லா பெண்களாலையும் முடியும். ஆண்டு எல்லாத்தையுமே
தூக்கி நிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமா தானே பாஸ்டர்? சோ பாஸ்டர், நம்மளோட செக்மெண்ட்ல எப்போதுமே ஒரு செக்மெண்ட் இருக்கு பாஸ்டர். என்னன்னா நம்ம லோக்கல் சாங் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொண்டுட்டு வருவோம். சோ அதே போல இன்னைக்கு நம்ம ஒரு லோக்கல் சாங் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். சோ என்ன பாட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, so the song title is Singgasanathil, so written by brother Anthony Fernandez. This song says, you are the God who is enthroned above all. There is no one like you. Your name is above every other name, and you rule over the things. All the glory and honor belongs to my King Jesus. Amen. இந்த பாட்டு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். So பார்த்திருக்கிற எவ்ரி வியூவர்ஸ் இந்த பாட்டை நீங்க பாருங்க. இந்த பாட்டோட ஃபுல் லிங்க் நீங்க பார்க்க போறீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஃபுல் லிங்க் போடுவாங்க. சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாட்டு ஃபுல் சாங் நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நாங்க உங்களுக்காக ஒரு ஷார்ட் கிளிப் நாங்க போடுறோம். சோ என்ஜாய் பண்ணுங்க. அரசாளும் ராஜா ஆளுகை செய்பவரே, அரசாளும் ராஜா நீரே, ஆளுகை செய்பவரே, உமது ராஜ்யமே நித்தியமாய் உள்ளதே, உமது ராஜ்யமே நித்தியமாய் உள்ளதே. உம்மை போல் ஒரு தெய்வம் யாரும் இல்லையே, உம் நாமமே எல்லா நாமத்தில் மேலானதே. Yes, Jesus. உம்மை போல் ஒரு தெய்வம் யாரும் இல்லையே, உம் நாமமே எல்லா நாமத்தில் மேலானதே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே, சகல துதி கனமகிமை உமக்குதானே. எல்லா மகிமையும் கணமும் என் இயேசு ராஜாவுக்கே, எல்லா மகிமையும் கணமும் என் இயேசு ராஜாவுக்கே, எல்லா மகிமையும் கணமும் என் இயேசு ராஜாவுக்கே, எல்லா மகிமையும் கணமும் என் இயேசு ராஜாவுக்கே. Guys, பாட்டு எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு பர்சனலாக இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் நம்புறேன் உங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம இந்த பாட்டை நீங்க ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா கீழே காமெண்ட்ல வந்து அவங்க ஃபுல் லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாட்டை நீங்க ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம். ஸோ மலேசியா லோக்கல் கிறிஸ்டியன் சாங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்கள் வெளியாக்குறாங்க. ஸோ அந்த போய் நீங்க பார்த்து கேளுங்க. ஆண்டரோட வார்த்தைகளை அதை ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க, ஆண்டரை வர்ணிச்சு போட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி மலேசியா சாங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ பாஸ்டர், இப்போ நம்ம முக்கியமான ஒரு செக்மெண்ட்க்கு வந்துட்டோம் பாஸ்டர். சோ இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்காங்க பாஸ்டர். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நம்மளுக்கு கத்து கொடுக்க வந்திருக்கீங்க பாஸ்டர்? ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது நீங்க இப்போ இதை காட்டலாமா? காட்டலாம் சார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இதை எடுத்து கலந்து இதுல இருந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கப் வைக்கிற ஒரு மக் செய்யலாம், அல்லது ஃபோட்டோஸ் வச்ச
ஃப்ரேம் செய்யலாம். ஸோ மற்றும் நம்மளுக்கு எது கீச்சைன் செய்யலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளுங்களை நம்ம செய்ய முடியும். அதை எடுத்து விற்க முடியும். அது ஒரு பிஸ்னஸாக கூட செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸாக துவங்கப்பட்டவங்க இந்த நாட்களில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்து ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் லெவலில் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் இந்நாட்களில் ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த காரியத்தை இந்த நாளில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே பெஸ்ட்டு. ஸோ இது வந்து என்னது பெஸ்ட்டா? ரேசினா பெஸ்ட்டு? ஓகே, ரேசின். இன்னைக்கு நம்ம இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம்ல பெஸ்ட்டு? ஆமாம். ஸோ ஆரம்பிக்கலாமா பெஸ்ட்டு? ஆரம்பிப்போம். ஓகே, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக, இன்னைக்கு எப்போதுமே வந்து நம்ம மத்தியில கெஸ்ட் தான் வந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக் கொடுப்பாங்க. இன்னைக்கு பாஸ்டர் கத்துக் கொடுக்க போறாங்க, நான் செய்ய போறேன். டிஃப்ரெண்டா இன்னைக்கு நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் இதா ஃபர்ஸ்ட். ஆமாம்மா. ஏ. ஓகே ஓகே, இது வந்து ரேசின். இதுல வந்து ஏபின்னு இருக்குது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். திறந்துட்டேன். ஓகே, ஊற்றுவா ஃபஸ்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் திறந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு பாஸ்டர் வந்து ரேசின் ஆர்ட் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து 3 ஸ்பூன் முதல் போடுங்க. ஆமாம் பஸ். ஓகே, 3 ஸ்பூன் நம்ம போட போகிறோம். அப்படி பத்தலைன்னா இன்னொரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த மோல் ஃபுல்லாக போடணும்ல ஃபஸ்ட்டு? மோல் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஓகே, சொல்லுங்க ஃபஸ்ட்டு, ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இன்னைக்கு இதை செஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு ஸ்டாரி நம்ம வருவோம் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அந்த ப்ரேயரை பற்றி கொஞ்சம் டச் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ப்ரேயர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆமாம். ஸோ ப்ரேயர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி நம்ம இது போடணும். ஓகே, சொல்லுங்க ஃபஸ்ட்டு. இது ஒரே வாட்டி போட்டிடலாம். ஒரே ஊற்றிடலாம். ஏன்னா பிகாஸ் 2வது வாட்டி கிடைக்காது. ஓகே பெஸ்ட்டு. ஓகே பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பி. பி. சொல்லுங்க பெஸ்ட்டு. ஓகே, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஜெயங்களை பார்ப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ப்ரேயரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் பேசலான்னு சொல்லி இந்த இடத்துல இது எல்லாம் ஊற்றிடுவா ஃபஸ்ட்டு. 4 ஸ்பூன் ஊற்றுங்க. ஓகே பெஸ்ட்டு. அது 4 தானே ஊற்றுனீங்க. இது 4. ஸோ இப்போ இது கலக்கணும். ஸோ இதை கலக்கணும். ஓகே பெஸ்ட்டு. நான் சாப்பிட்றேன். எங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், ஒரு 5 மினிட் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். பிகாஸ் 2 விதமான ரேசின் வந்து நம்ம ஊற்றி இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், மிக்ஸ் பண்ணணும். அது 2யும் கலக்கணும். ஓகே பெஸ்ட்டு. ஓகே, நான் இதை நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டே நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு. எஸ் ஃபஸ்ட். ஸோ நான் செகண்டாக நான் ப்ரேயரை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த நான் முதல் சொன்னது போல் நான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளோ ஒரு வியாதியின் சூழ்நிலையில் கடந்து போய் மரண தருவாயத்துக்கு போய் மரணத்தை தொட்டுட்டு நான் திரும்பி வந்த ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையிலிருந்து நான் திரும்பி மீண்டு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன எது எனக்கு மிகவும் ஒரு பலனாக இருந்தது அந்த பலவீனத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விசுவாசம் இல்லை,
ஜெபம் எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி நான் மட்டுமல்ல, எனக்காகவே நிறைய பேரு, நிறைய டீமா, நிறைய குரூப்பா, நிறைய வெளி தேசங்களில கூட என் பெயர்கள் கொடுக்கப்பட்டு நாங்க எல்லாருமே எனக்காக எல்லாம் எனக்காக பிரயாசப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அதே வேளையில என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊழியம். ஏன் எனக்கு ஜெபம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஜெபத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம். எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாம, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பெண்டிங்ல இருக்கு, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில முடியலன்னு இருக்கு, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இனிமே இதுக்கு வே இல்லை, நம்ம வேற ஒரு வே தேடி போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு சின்ன ஆலோசனையா கொடுக்கிறேன். அதற்கு நானே ஒரு முன்மாதிரியா நிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் ஜெபத்துல தான் சாதிச்சு முடிச்சேன். எல்லாமே ஜெபம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 to 28 வரை நீங்க அங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் யாக்கோப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 5 நிமிஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இதை எடுத்து அங்கங்க ஒன்று இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இது பேர் என்ன பஸ்ட்? கோல்ட். இது வந்து டிசைனுக்கா பஸ்ட்? ஆமா, ஜஸ்ட் ஒரு டிசைன். அந்த முத பார்த்தோமே அது மாதிரி. ஓகே, நம்மளுடைய விருப்பம், நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நானும் செய்கிறேன் பஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெல்கம். ஐயோ, நிறைய போட்டுருங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி போட்டுட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஆமா, அப்படியே போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருவாங்க. அப்படி பிக்கலாம். ஸோ இது வந்து டிசைனுக்கு வந்து நம்ம போடலாம். ஒரு டிசைன். ஓகே, போதுமா பஸ்ட்? ஓகே, இது அப்படி கொஞ்சம் ஓகே பஸ்ட். ஸோ இது மாரி போட்டுட்டோன்னே அதை ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அது டிசைன் ஆயிரும். ஆமா, ஒரு டிசைன் கொடுக்கும். பிறகு நம்ம அந்த டிசைனை காட்டலாம். ஓகே, இதில் வந்து நம்ம அநேக விஷயங்கள் செய்யலாம் தானே பஸ்ட்? ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யலாம். ஸோ கிச்சன் செய்யலாம், காஃபி, அப்புறம் நம்மளுடைய ஃபுட் நம்ம சமைக்கிற பொருளுங்களை, சமைக்கிற இந்த என்ன சாப்பாடு சமைச்சாலும் அதை நம்ம கொண்டு போய் வைக்கும் போது அது கீழே வச்சுட்டு இது மேலே வைக்கலாம். அழகுக்கு நிறைய பொருட்களை செய்யலாம், அழகுக்கு செய்து வைக்கலாம். நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட். இது வந்து நிறைய பேர் வந்து டிக்டாக்ல இந்த மாதிரி விற்கிறாங்க ஃபர்ஸ்ட். போட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு, போட்டோங்க வச்சுட்டு, அந்த மாதிரி அவங்களோட ஒரு மெமரிஸ்க்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் இருப்பீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, இந்த மாதிரி ரெசின் நீங்க ஆர்ட் செய்யறதுன்னா இந்த மாதிரி வாங்கி ஜாமான்களை வெரி ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மோல் இருந்துச்சுன்னா இந்த மோல் எடுத்துட்டு இந்த ரெசின் ஊத்திட்டு, அது வந்து ஏபின்னு இருக்கு, அதை ஊத்திட்டு இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நம்ம எனிதிங்ல செய்யலாம். ஃப்ளவர்ல செய்யலாம், ஃப்ளவர் வச்சு கூட செய்யலாம். எனிதிங்ல வச்சு நம்ம செஞ்சு ஒரு டிசைன் நம்ம வந்து இதை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்களா, இதை வந்து செஞ்சு வீட்டில் இது ஒரு பிஸ்னஸா நீங்க ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, பிரைஸ் குறித்து தான் நான் உங்க மத்தியில இன்னைக்கு பேசுறது. இந்த அதாவது நீங்க பிரேயரை குறித்து பேச சொன்னீங்க. ஸோ அந்த பிரேயரை குறித்து அந்த யாக்கோப்புன்ற மனுஷனை குறித்து சில வார்த்தைகளை நான் பேச பிரயாசப்படுறேன். ஏன்னா இந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களை நீங்க என்னோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்குது. என்னோட வாழ்க்கையில எப்படி நடந்திருக்குனாக்கா, நான் கடந்து போன சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில பலவீனத்தின் நடுவுல நான் கடவுளை அப்படிதான் நான் தேடினேன். அந்த அவர் தேடின ஒரு விதத்திலையும் நான் ஆண்டவரை தேடி இருக்கிறேன். ஸோ அந்த விதத்துல நீங்க அவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து சொந்த சகோதரன் வந்து அவரை வந்து கொலை செய்ய வராருன்ற செய்தி அவருக்கு வருது. அந்த செய்தி வரும்போது அது எவ்வளவு ஒரு தவிப்பான ஒரு விஷயம்.
விஷயம், அது எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு விஷயம், அது எவ்வளவு ஒரு நம்ம ஒரு வேளை நம்மள ஒருத்தவங்க கொலை செய்ய வராங்க அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம நிப்போமா? முதலாவது நம்ம நிப்போமா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில? அப்படின்னா என்ன கொல்ல வராங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை நான் கோ த்ரூ பண்ணல. ஆனா அதை விட இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகளை நான் கடந்து போயிருக்கேன். அதை விட இன்னும் பயங்கரமான காரியங்களை நான் கடந்து போயிருக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் எனக்கு அந்த கட்டம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த கட்டம் ரொம்ப பிடிக்கும்னா, அவருக்கு அந்த ஒரு நெருக்கம் வந்த உடனே ஒரு தவிப்பு, நெருக்கம் ஒரு பக்கம். அண்ணன் நம்மள என்ன பண்ண போறாரோ, அவர் வைஃப், பிள்ளைங்க, ஃபேமிலி, அப்படி குடும்பமா வந்துகிட்டு இருக்கிறாரு. சோ இந்த நேரத்துல அண்ணன் வராருன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப அந்த தவிப்பு, உண்மையாவே அது ஒரு பயங்கரமான தவிப்பு, தெரியுங்களா? வந்தா அண்ணன் வெட்டி போட்டுருவாரு. ஏன்னா இவர் அண்ணன் ஏமாத்திட்டு வந்துட்டாரு. அதனால அவரு அந்த தவிப்புல அவருக்கு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, அவ்வளோ ஒரு சீரியஸான கட்டம். அந்த சீரியஸான கட்டத்துல அவரு எடுத்த ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்தாரு. என்ன தெரியுங்களா ஒரு முடிவு எடுத்தாரு? அவருடைய ஃபேமிலியை கூட அவர் கூட்டிட்டு போல, அவர் ஃபேமிலியை எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் மட்டும் ஆற்ற கடந்து அங்கிட்டு போய் அவர் என்ன செஞ்சாரு? கடவுளை தேடினாரு. இது ரொம்ப அவர்கிட்ட பாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு காரியம். இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்ப்போம்னு சொன்னாக்கா, நிறைய ஒரு ஃபேமிலி ஜபம், இல்ல எங்கேயாவது ஒரு ஜபம், இல்ல சண்டே பிரேயரு, இல்ல இந்த மாதிரி சண்டே சர்வீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேயர்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனா நான் இந்த நாள்ல இன்னொரு விஷயத்த நான் கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது அவர் எப்படி ஃபேமிலியை கூட்டிட்டு போகாம தனிமையா போய் தனியா உட்கார்ந்து அவரு தனியா கடவுளை தேட ஆரம்பிச்சாரு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாமளும் தனிமையாக நம்ம போய் ஆண்டவரை தேடும் போது நம்ம மனசுல இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஓப்பன் ஹார்ட்டா அவர்கிட்ட பேச முடியும். இதுவே ஒரு கூட்டத்துல நம்மளால கண்டிப்பா எல்லாத்தையும் மனசை விட்டு பேச முடியாது. அப்ப அவர் தனிமையா இருந்து அவர் கடவுளோடு கூட அவர் பேசினதை நம்ம பாக்குறோம். அவர் பாருங்க, இன்னொன்னு இதுல இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ரொம்ப நேரம் எடுத்தாரு. இரவுல போயிட்டு காலையில வரைக்கும் அவர் என்ன செஞ்சாராங்க? பொழுது விடியிற டைம் ஆகுது. அந்த டைம்ல கூட அவர் என்ன செஞ்சாரு? கடவுளை அவரு விடல. கடவுளை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்துல அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் ப்ரே பண்ணாரு. இந்த நாட்கள்ல நம்மளுடைய எல்லாருடைய ஜெப வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கைய அதிகரிக்கணும். ஜெப நேரத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும். அந்த ஜெப நேரத்தை அதிகரிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஜெபிக்காம இல்ல. அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா ஒரு குறுகிய ஜெபமா இருக்குது. ஒரு குறுகிய ஜெபத்துல கடவுளை சந்திப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா அதுவே கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க கடவுளை தேடும் போது கண்டிப்பா கடவுள் உங்களை சந்திச்சே ஆகணும். ஏன்னா அவரு மனது உருக்கத்தின் தேவன். இவ்வளவு நேரம் நம்மளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பா இறங்கி வருவாரு அந்த பதிலை கொடுக்கறதுக்காக. அப்படி அவரு பொழுது விடிய அவர் என்ன செய்தாரு? போராடி கடவுள் இடத்துல அவரு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை விடல. அவரு பொழுது விடிய போது அவரு என்ன சொல்றாரு? கடவுளே சொல்றாரு. அப்பதான் பாருங்க, அவ்வளவு நேரம் இரவு போய் பொழுது விடிகிறது, ஒரு சத்தமும் கடவுள் ஒண்ணுமே பேசல. நீங்க அங்க வாசிச்சு பாருங்க, அவர் ஒண்ணுமே பேசல. பொழுது விடுகிற கட்டம் ஆயிருச்சு. அப்பதான் கடவுள் சொல்றாரு, என்ன விடுன்னு வார்த்தை வந்துச்சு. அப்போ கடவுள் பேசுற வரைக்கும் கடவுளுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ அவரோட வார்த்தை வந்தாதான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது. சோ அந்த பிரேயர்ல ஒண்ணு அவர் போராடி ஜெபிச்சாரு. ரெண்டாவது ஒரு சோதனையை அந்த இடத்துல அவர் சந்திச்சாரு. அவரை விடணும் அப்படின்றதுக்காக கடவுளே அவருடைய தொட சந்தை சுருக்குனாரு. அது எவ்வளவு ஒரு வலி, எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த இடத்துல. பட் ஆனா இருந்தாலும் அவர் என்ன செஞ்சாரு? அப்பயும் அவரு விடல. நம்ம கடவுளை தேடுற விஷயத்துல கரையில நின்று தேடாம
கொஞ்சம் ஆழத்துல போய் நின்று தேடுனா கடவுளை கண்டிப்பா கண்டுபிடிச்சு. ஆமென் பாஸ்டர். உண்மையா பாஸ்டர், இந்த கட்டம் நீங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். ஆக்சுவலி நம்மலாம் வந்து ஜெபிக்கிறோம், ப்ரே பண்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்றோம். யாரும் கேட்டா நான் ப்ரே பண்றேன்னு தான் சொல்லுவேன். ஆனா நம்ம விடா முயற்சியா ப்ரே பண்றோமான்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு ஒரு ஹியூமனா நம்ம இருந்துட்டு நம்ம ப்ரே பண்றோம், உடனே இந்த 5 செகண்ட் வந்து என்னோட ப்ரேயருக்கு பதில் கிடைச்சிரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம ப்ரே பண்ணும்போது இன்னைக்கு ஒரு ஜாமா நம்மளுக்கு வேணும்னா அதுல நம்ம எவ்வளவு ஸ்டபனா இருக்கோம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் போது அது வாங்கி கொடுக்கற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்டபனா நின்று எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்கிறோம்னா, அப்ப நம்மளோட அப்பா கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது எவ்வளவு ஸ்டபனா நின்று அதை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கு போராடணும். இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோனே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கிவ் அப் பண்றோம். ஆக்சுவலி பிரேயர் வந்து கிவ் அப் பண்றது கிடையாது. இன்னைக்கு எவ்வளவுக்கு நம்ம ப்ரே பண்ணும் போது அன்டில் அந்த விஷயத்தை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கும் போது தான் நம்ம கைக்கு வரும். இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ணோன்னே எனக்கு கிடைக்கல, எனக்கு ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் என் கடவுள் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் தப்பு பண்றேனான்னு சொல்லி நம்ம அதுலயே வந்து உடஞ்சு போய் உட்காடுறோம். ஆனா அது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஈஸியா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். ஆனாலும் அதுக்காக வெயிட் பண்ணி அது கிடைக்கிற வரைக்கும் ஸ்டபனா நின்று அது எவ்வளவுக்கு லேட்டா நம்மளோட கைகளுக்கு வருதோ அந்த விஷயமானது அவ்வளோ நம்ம வேல்யூ பண்ணுவோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரேயர் நம்மளுக்கு ஈஸியா எல்லா விஷயத்திலயும் நம்ம ப்ரே பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். எல்லா விஷயத்துக்கும் வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு நான் ப்ரே பண்ணனா எனக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி ஈஸியா நம்ம எடுத்துக்குவோம். ஆனாலும் எல்லா விஷயத்திலும் ஈவன் தோ நம்ம சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு படிப்படியா தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் அடிபட்டு ஏந்திரிச்சு திரும்பியும் அடிபட்டு ஏந்திரிச்சு அப்பதான் நம்மள சக்சஸ்ல ஒரு சக்சஸ்ல போய் நிக்க முடியும். அதே போலதான் இன்னைக்கு ஜெபத்துல ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா அநேக வழிகளை நம்ம அனுபவிக்கணும், அநேக காரியங்களை நம்ம போராடணும். இதெல்லாம் ஒரு படி நம்ம தாண்டி போகும்போது இந்த சிறந்ததா ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும் போது நம்ம பட்ட வழிகளா இருக்கட்டும், நம்ம பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், நம்ம விட்ட கண்ணீர்களா இருக்கட்டும், இது எதுவுமே நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா ஆண்டு நம்ம கேட்டதை காட்டிலும் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. சோ ஜெபமானது நம்மளோட வாழ்க்கையில அவ்வளோ ஒரு முக்கியமா இருக்குது. பிரேயரை கிவ் அப் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை கேட்டதுனால இன்னைக்கு எனக்கு கிடைக்கல அதனால நம்ம கிவ் அப் பண்ணிட்டு இன்னைக்கு அங்கிட்டு நான் ப்ரே பண்ண மாட்டேன் ஆண்டு கிட்ட கோச்சிக்காதீங்க. ஆண்டு கொடுப்பாரு. அதை அடையிற வரைக்கும் ஸ்டபனா நின்று இன்னைக்கு நான் கேட்பேன், இன்னைக்கு ஆண்டு எனக்கு கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு பாஸ்டர் அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி ப்ரே பண்ணி இன்னைக்கு அவ்வளோ விஷயம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களோட ஜெபனால தான். இன்னைக்கு பாஸ்டர் அவங்களோட டெஸ்டிமனியில சொன்னாங்க, நான் ஸ்டபனா நிப்பேன், அதை அடையிற வரைக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை அடைஞ்ச பிறகுதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க, அநேக வாலிப பிள்ளைகள் இருப்பீங்க, அநேக தாய்மார்கள் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமா, ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் நீங்க எதிர்பார்க்கறீங்களா, இல்ல நீங்க சீக்கிர நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்களா, இதுல ஒரு மிரக்கல் வரணும்னா ஜெபிங்க. அன்டில் இது கியூர் பண்ற வரைக்கும் நீங்க ப்ரே பண்ணுங்க, ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிகாஸ் அவர் காட் இஸ் மிரக்கல் காட். அவர் என்னைக்குமே நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போலதான் அவங்க மரணத்தை சந்திச்சு இன்னைக்கு இங்க உயிரோடு நிக்கிறாங்கன்னா ஆண்டரோட ஜெபம் மட்டும்தான். அவங்க எவ்வளவு ஒரு சிச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிருப்பாங்க, அது நம்மளால அந்த சிச்சுவேஷன் கோத்ரூ பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஆமா தானே பாஸ்டர், அது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அது நீங்க கோத்ரூ பண்ணிருப்பீங்க, அநேக காரியங்கள் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். ஆனா நீங்க ஜெபத்தை அந்த இடத்துல விடலதானே பாஸ்டர், ஸ்ட்ராங்கா ஜெபிச்சீங்க, ஆண்டு உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி அதை நீங்க பிலீவ் பண்ணீங்க. அந்த விசுவாசமானது இன்னைக்கு இங்க உங்களை நிக்க வச்சிருக்குன்னா அதே போல இன்னைக்கு அநேக பெண்கள் ஜெபிங்க. ஜெபிக்கிறது மட்டும் இல்லாம நம்புறது வேற, ஆனா விசுவாசம் ஃபெய்த்ன்றது வேற. நீங்க நடக்காத ஒரு விஷயத்தை வந்து ஆண்டு நடத்தி காட்டுறது தான் இஸ் a faith. ஆமா தானே பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர். அவரு ஜெபத்துக்கு போனதுக்கு காரணமே அவர்கிட்ட உள்ள விசுவாசம். அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் இருந்ததுன்னா, நான் ஆண்டவர்கிட்ட போனா கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த விசுவாச ஜெபம் தான் அவரை எங்க கொண்டு போனுச்சு, பிரேயருக்கு கொண்டு போனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இது வந்து நானு ஷேர் பண்ண விரும்புறேன். அவரு
ஆண்டவர் வந்து அவருடைய தொடை சந்தை தொட்ட உடனே அவரால் சரியா நடக்க முடியல. அவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார். அப்போ அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிருச்சு. நோ சாய்ஸ், கடவுளுக்கே நோ சாய்ஸ்ன்ற மாதிரி அவரோட பிரேயர் அவ்வளோ ஒரு டீப் பிரேயர். அவரு வலியும் வேதனையிலையும் அப்பயும் அவர் கடவுளை விடவே இல்லை. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளெஸ்ஸிங்கை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிளெஸ்ஸிங் ஆகப்பட்டது ஆண்டவர் என்ன செய்தாரு, அவரை ஆசீர்வதிச்சிட்டாரு. கடைசியா அவரை ஆசீர்வதிச்சு அவரை ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. அவர் போகும்போது நோமலா நடந்து போல, வரும்போது நோமலா நடந்துட்டு வந்தவர் போகும்போது நோமலா நடந்துட்டு போல. போகும்போது அவர் எப்படி போனாருன்னா நொண்டிக்கிட்டு போனாரு. அவர் நொண்டிக்கிட்டு போன அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட போய் சுகமாயி தான் திரும்பணும். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் நொண்டிட்டு திரும்புற ஒரு அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே. ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல அந்த வசனத்துல அதுதான் ஹைலைட் ஆன ஒரு வார்த்தை. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு நொண்டிக்கிட்டு போனத அவங்க சகோதரன் வந்த உடனே அவங்க சகோதரன் அவரை சந்திக்க முன்னுக்கு போகும்போது அந்த காலு வலியோட அவங்க சகோதரனுக்கு வந்தனம் செய்வார். அந்த நொண்டி காலோட கீழே குனிஞ்சி அவர் வலியோட எந்திரிச்சு கீழே குனிஞ்சி அவர் வலியோட அந்த வந்தனம் செஞ்சு கொண்டு போகும்போது அந்த சகோதரனால அந்த ரத்த பாசம் அவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவரை கொல்ல வந்தவரு அவர் என்ன செய்தாரு, அவர் வந்த இடத்தை விட்டு இறங்கி அவர் வேகமா ஓடி வந்து சகோதரனை அவர் கட்டி பிடிச்சி, என்னாச்சு கண்டிப்பா கேட்டிருப்பாரு, உன் காலுக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நொண்டிக்கிட்டு வர, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பா விசாரிச்சிருப்பாரு. அந்த இடத்துல அவர் விசாரிக்கும் போது அவர்கள் இருவரும் ஒப்புரவாக்கப்படுறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதமாக்கப்பட்டது. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி தன் சகோதரனோடு கூட சமாதானமாகும்படி செய்து தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழும்படி செய்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில வச்சிருந்த தரிசனங்களை தேவன் நிறைவேற்றினார். ஆமென். பாஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பாஸ்டர். இப்ப இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு, நம்ம இப்படி வச்சுட்டோம். கண்டிப்பா பாக்குறவங்க வியூவர்ஸ் ஏன் இது இப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்போம். ஆக்சுவலி இது ஏன் நம்ம இப்படி வச்சிருக்கோம்னா இது ட்ரை ஆகணும் தானே பாஸ்டர். இது ட்ரை ஆகிறதுக்கு எத்தனை மினிட்ஸ் பிடிக்கும் பாஸ்டர்? இது மினிட்ஸ் பிடிக்காது, அது எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் பிடிக்கும். ஒரு நாள் பிடிக்கும். இது ஒரு நாள் சென்ற பிறகு நீங்க மறுநாள் அதை நீங்க எடுத்தீங்கன்னா அது அழகா ஒரு அந்த ஹார்ட் ஷேப்ல அது வரும். ஓகே பாஸ்டர், எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு பாஸ்டர். ஏன் பாஸ்டர் ஸ்பெசிஃபிக்கா இந்த லவ் ஷேப்பை நீங்க எடுத்திருக்கீங்க? அண்ட் பின்னாடி நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாவே லவ்வாவே இருக்குது. ஏன் பாஸ்டர் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த லவ் எடுத்தீங்க? நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த லவ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல உள்ள அன்புலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமானது இல்லை. அது நம்ம வந்து விளங்கி கொள்ளணும். நிறைய பேர் நம்ம சில வேளையில நம்ம யோசிப்போம், இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ற விதம் எப்படி தெரியுங்களா யூஸ் பண்றோம். யாராவது நம்ம கூட நல்லா பழகிட்டு திடீர்னு அவங்கள நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா, இந்த அன்பு போயிடுச்சு பாத்தீங்களா, இந்த அன்பு மாயமா மறைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க மேல வருத்தம் கொள்றோம். ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இது எந்த அர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய தாய் நம்மளோட இருப்பாங்க, நம்முடைய தகப்பன் இருப்பாங்க, அல்லது கூட பிறந்த பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க இந்த பூமியை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. நம்மளுமே கூட ஒரு காலகட்டங்கள் வரும்போது நம்மள இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை விட்டு நம்ம போய் தான் ஆகணும். அவங்க நம்மளோட வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த உலகத்துடைய அன்பு, இந்த அன்புலே நிலைச்சு நிக்காதீங்க. இந்த அன்பு சில காலங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த சில காலம் சென்ற பிறகு அந்த அன்பு என்ன செய்யப்பட்டிருது, அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது. அந்த அன்பு போன பிறகு அந்த நம்ம தனிமையா நிக்கும் போது கடைசியா நம்மளோடு கூட நிலைச்சு நிக்க போற அன்பு எந்த அன்புன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். அவருடைய அன்பு மட்டுமே நம்மளை அரவணைத்து நீங்க பைபிள்ல பார்க்கலாம், ரொம்ப அழகா அன்பு குறித்து நிறைய போடப்பட்டிருக்கு. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லி யோவான் 13:34 வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம். அவரு எப்படி நம்ம இடத்துல அன்பா இருக்கிறாரோ நாமளும் மற்றவர்கள் இடத்துலயும் சரி, நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் இடத்துலயும் அன்பா இருப்பது நல்லது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அன்பை குறித்து ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே எல்லா விஷயத்தையும் காட்டி ரொம்ப பெஸ்டானது, ரொம்ப சிறந்தது எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அன்பு மட்டும்தான். நான் இதுல ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் ஒரு ஓல்ட் ஃபோக்ஸ் வச்சு நடத்துறேன், பிள்ளைகளுடைய ஒரு சென்டர் வச்சு நடத்துறேன். அதை நான் அந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இந்த பிள்ளைகளும் சரி, இந்த வயதானவர்களும் சரி, சில
பெற்ற பிள்ளைகளே தன்னுடைய தாயோ தகப்பனையோ கொண்டு வந்து சென்டர்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பாக்குறது இல்ல. ஆனா அந்த பெத்தவங்க எப்ப பிள்ளைங்க வருவாங்க, எப்ப பேர பிள்ளை என்ன வந்து பார்க்கும், எப்ப என் குடும்பம் என்ன வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஏக்கத்திலே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போயிருக்கிறாங்க. நான் அவங்கள போய் பார்க்கும் போதெல்லாம் நீதான் என்னுடைய மக அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அக் பண்ணி அவங்க அழுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். அதே வேளையில பிள்ளைகளும் அப்படிதான். கடவுள் இந்த பூமியில நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுகளை வந்து இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் அந்த உறவுகளோடு கூட நம்ம இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. சில காலகட்டங்கள் வந்த உடனே அந்த உறவுகள் என்ன செய்து நம்மளை விட்டு போகுது. நம்மளை விட்டு போன உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த உறவுகளை நினைச்சு நம்ம எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சரி, எவ்வளவு துக்கப்பட்டாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் அவங்களுக்கு பணத்தை கொண்டு கொட்டினாலும் சரி, அவங்க விரும்பினதை வாங்கி கொடுத்தாலும் சரி, அதை அவங்க பார்க்க போறதும் கிடையாது, எடுக்க போறதும் கிடையாது, அதை பயன்படுத்த போறதும் கிடையாது. சோ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நிறைவா இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய அன்பை அநேகருக்கு நாமளும் கொடுக்கும் போது நம்மளுடைய அன்புனால அநேகர் ஆசீர்வதிக்க படுவாங்க, அநேகர் பலப்படுவாங்க, அநேகர் அந்த அன்புல கட்டப்படுவாங்க, அநேகர் அந்த அன்புல உண்மையாகவே மறுபடியுமாக அவர்கள் கடவுளுக்குள்ளாராக உற்சாகம் அடைவாங்க. ஒருவருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் என்னுடைய மூஞ்சில நீ முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. செத்துட்டா யாரு மூஞ்சில யாரும் முழிக்க போறாங்க, யாரு மூஞ்சில யாரும் முழிக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது, அவ்வளவு ஒரு வைராக்கியம், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம், இந்த கோவம், இந்த பிரிவினை, இந்த சண்டை, இதெல்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாக்கா வர்றது சகஜம்தான். ஆனா அது வாழ்க்கையில நிலைச்சு இருக்க கூடாது. ஒரு காலகட்டங்கள் வந்த உடனே அதெல்லாத்தையும் விட்டுட்டு விலகிட்டு அந்த தேவனுடைய அன்புக்குள்ளாராக இணைஞ்சிருந்தேன். ஏன்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தா கண்டிப்பா நம்ம ஒருவருக்கு ஒருவர் நேசித்து அன்பு கூர்ந்து நம்ம வாழுவோம் கண்டிப்பா. நீங்க யாராச்சும் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் ரொம்ப சண்டை போடுவேன். நம்ம யாரு கூட க்ளோஸா இருக்கோம் அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மெயினாவே சண்டை போடுவோம். அது உண்மை. நம்ம யாரு அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க மேலதான் நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆமா ஃபர்ஸ்ட் உண்மைதான். அவங்க மேலதான் கோபம் வரும், அவங்க கூட தான் சண்டை போடுவோம். ஆனா அந்த ஜீவன்கள்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க நான் இல்லைன்னா தான் உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, யாரு அவங்க அதிகமா நேசிக்க பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிபிக்கா யாரையாச்சும் ஒரு பிள்ளையோட பேரை சொல்லி சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும், இத்தனை பேர் என் கூட பிறந்து இருக்கும் போது ஏன் எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் என்ன மட்டும் கண்ணு தெரியுது, என்ன போய் இதை எடுத்துட்டு வா, என்ன போய் அதை எடுத்துட்டு வா, நீ போய் இதை செஞ்சுட்டு வா, நீ போய் அதை செஞ்சுட்டு வா, என் மத்த பிள்ளைங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க ஒரு உள்ள ஜெனரேஷன்ல அப்பாங்க வந்து பிள்ளைங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பலிகாடு, நம்மளதான் வேலை வாங்குறாங்க. ஏன்னா பிள்ளைங்க பாவம் அப்படின்னு இல்ல. அவங்க அதிகமா எதிர்பார்க்கறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஸ்பெஷலா இருக்கீங்க. அதனாலதான் அவங்க உங்க பேரை அதிகமா சொல்றாங்க, உங்களை அவங்க அதிகமா கூப்பிடுறாங்க, உங்களை அவங்க அதிகமா எதிர்பார்க்கறாங்க. இது காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க உங்க மேல சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட அவங்க பார்த்துட்டாங்க. அதுதான். அதே போலதான் ஆண்ட்ரூ கடவுளும் அப்படிதானே ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான பிள்ளைகளாக இருக்கும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்ட்ரு இவங்களை பயன்படுத்துறாங்க, அவங்கள நல்லா பயன்படுத்துறாங்க, இவங்களை நல்லா கொண்டுட்டு வராங்க, என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பயன்படுத்தலன்னு நினைச்சு நம்மளே வந்து ஒதுக்கிக்கிறோம். தவிர ஆண்ட்ரு நம்மள ஒருபோதுமே ஒதுக்க கிடையாது. ஆண்ட்ருக்கு எல்லாமே முக்கியம், எல்லாமே ஸ்பெஷல், எல்லாத்தையுமே ஆண்ட்ரு வேல்யூ பண்றாரு. இன்னைக்கு நம்ம தான் வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறோம் தவிர ஆண்ட்ரு ஒருபோதுமே அப்படி நம்மள பாக்குறதில்ல. இன்னைக்கு அவர் நம்ம எல்லாத்து மேலேயும் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா தான் ஆண்ட்ரு அந்த ஸ்பேஸ் நம்மள யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா எப்படி
ஆண்டு நம்மளை பயன்படுத்துவாரு. இன்னைக்கு ஒரு பர்சனாவே இருக்கட்டுமே, இன்னைக்கு பாஸ்டருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் என்னால அவங்க கூட நின்று வேலை செய்ய முடியும். அப்படி அவங்க ஸ்பேஸ் கொடுக்காம பிளாக் பண்ணாங்கன்னா என்னால அவங்க கூட வேலை செய்ய முடியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட இருதயத்தை திறந்து ஆண்டுக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும் போது அன்னைக்கு பாருங்க ஆண்டு நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு கடவுள் நம்மளை பயன்படுத்துறாரு என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டு என்னை ஒதுக்கி வைக்கல, ஆனா நம்ம தான் அதை வந்து க்ளோஸ் பண்றோம். சோ அந்த மாதிரி எதுவுமே க்ளோஸ் பண்ணாம ஆண்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்டு நம்மளையும் பயன்படுத்துவாரு, எல்லாத்தையுமே பயன்படுத்துறவராக இருக்கிறாரு. சோ இன்னைக்கு நம்மளோட இன்னொரு ஒரு செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பர்த்டே விஷஸ் செக்மெண்ட்க்கு தான் நம்ம போவோம். சோ எவ்ரி மந்த் ஒவ்வொரு விஷஸை நம்ம கொண்டுட்டு வருவோம். அதே போல ஜனவரிலயும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷஸ் இருக்குது. சோ இப்ப நான் அந்த விஷஸை நான் உங்களுக்காக படிக்க போறேன். So first wishes, happy birthday Jonas. May you be strong and courageous, for the Lord your God is with you wherever you go. With love, Appa, Amma, Tambi and Tangichi. Happy birthday Jonas. So next birthday wishes is happy birthday Tata. May God bless you abundantly. With love, Jasmine, Jashira and Leona. So happy birthday Tata. So next wishes yarin patumnaka, happy birthday Amma. May the Lord bless you and keep you and shower you with love and happiness. With love, James. So brother James avangaloda ammakkaga wish pannirukanga, happy birthday auntie. So next wishes is happy birthday to the best mom in the world. May your day filled with love, laughter and God's abundant blessing. With love, Kumar, Paulina, Amrisha and Aziel. So இது வந்து என்னோட mother in law. So நாங்க எங்களோட family சார்பாக ஆண்டிக்கு நாங்க விஷ் பண்ணிருக்கோம். Advance happy birthday auntie. So the next wishes is happy birthday to our precious son Rishon Adriel. You are such a blessing in our lives. May God protect you, guide your steps and fill your day with joy, wisdom and love. We pray you grow strong in faith and kind in heart. God bless you always, our dear son. We love you so much. With love, Acha and Amma. So இவங்களோட parents அவங்களோட சன்காக wish பண்ணிருக்காங்க. Happy birthday Rishon. And next wishes is blessed anniversary Andrew and Lydia. Blessed anniversary to my dear sister and brother-in-law. May God be at the center of your love and lead you always. With love, your sisters. So இவங்க என்னோட sisters, அவங்களோட wedding anniversary நம்ம sisters சார்பாக நம்ம விஷ் பண்ணிருக்கோம். So blessed wedding anniversary to Andrew and Lydia. So இன்னும் உங்களுக்கு விஷஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விஷஸை நெக்ஸ்ட் மந்த் Februaryல ஏதாச்சும் விஷஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட விஷஸை தாராளமா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எனி விஷஸா இருக்கலாம், anniversary விஷஸா இருக்கலாம், பர்த்டே விஷஸா இருக்கலாம், இல்ல பேபி பிறந்து நீங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போறீங்களா, என்ன விஷஸா இருந்தாலும் நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 0102409591 இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட விஷஸை அனுப்புனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் February இந்த இடத்துல நம்ம உங்களுக்காக டெடிகேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம உங்க லவ்வான சந்தோஷப்படுத்துங்க, உங்களோட விஷஸ் அனுப்புங்க. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜனவரியில அனுப்பின ஒவ்வொரு விஷஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம் பாஸ்டர். ஸோ இது வந்து ட்ரை ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஆகும் நீங்க சொல்லியிருக்கீங்க பாஸ்டர். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே நீங்க செஞ்சு எடுத்தது வந்து சாம்பிள் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து பாஸ்டர் செஞ்சது. ஓகே, இதுதான் வந்து பாஸ்டர் செஞ்சது. ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி வந்து மோல்ட்ல வந்து நீங்க போட்டோ வைக்கலாம், இங்க ஃப்ளவர் வச்சிருக்காங்க, அந்த கோல்ட் டஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க விஷஸ் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் நீங்க கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு பாஸ்டர். இது வந்து நம்ம செஞ்சாச்சு, இது நம்ம வந்து எப்படி செய்யணும்னு நம்ம கத்து கொடுத்தோம். ஸோ இது வந்து நீங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க, பிகாஸ் இது ட்ரை ஆகணும், இது இன்னும் ட்ரை ஆகல. ஸோ
இது வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க மேல வந்து காஃபி கப் வைக்கலாம். ஸோ எனிதிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் ரெசின் ஆர்ட்ல செஞ்சிருக்கிறது. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் பாஸ்டர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ இதோட ஜாமா மட்டும் இருந்துச்சுன்னா நம்மனால இதை செஞ்சு இதை பிசினஸா கூட பண்ணலாம். ஆமா தானே பாஸ்டர்? இது மார்க்கெட்டிங் இப்ப வந்து ரொம்ப டிக்டாக்ல வந்து ஃபேமஸா இருக்குது. நிறைய பேர் வந்து இது செய்யறாங்க, இதை செஞ்சு வைக்கிறாங்க. ஈவன் அவங்க கல்யாண போட்டோஸ் அவங்களோட இதெல்லாம் வச்சுட்டு அது செஞ்சு அது விற்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது நீங்க வீட்டுல இருந்து கூட நீங்க செய்யலாம். ஆமாதானே பாஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம். சோ பாஸ்டர் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம் பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர், என்ன நீங்க சொல்ல வரீங்க? நம்மளோட லேடிஸ், விமன்ஸ், நம்மளோட வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா ஒன்று சொல்லிருங்க பாஸ்டர். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பெண்களாக இருக்கிற நான் பலவீனம், எனக்கு வியாதி, என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, நான் அந்த அளவுக்கு அறிவு உள்ளவல்ல, எனக்கு ஞானம் இல்லை, நான் ரொம்ப தாழ்மை, என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, நான் ரொம்ப ஏழ்மை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதபடிக்கு உங்களால் கடவுள் ஒவ்வொரு மனுஷர்களையும் ஒவ்வொரு பெண்களையுமே ஆண்டவர் விசேஷமாக அந்த பூமியில படைச்சிருக்கிறாரு. அவர் படைச்ச அந்த படைப்புல ஆண்டவர் நம்மளோடு கூட சேர்த்து நம்மளுக்கு அநேக கிஃப்ட்டுகளை கடவுள் கொடுத்திருக்காரு, டேலண்ட்டுகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. உங்ககிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, ஆனா அது மறைஞ்சிருக்கு. அது என்ன டேலண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ஒரு நாள் 2 நாள்ல நீங்க உங்களையே செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்ன நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த டேலண்ட ஒரு சின்னதா துவங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அது ஒரு பெரிய லெவலுக்கு போகும். அந்த டேலண்ட் ஆகப்பட்டது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கை கொண்டு வரும். ஒன்னே ஜெபத்தை, உங்களுடைய விசுவாசமான ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய விசுவாசமான அந்த ஜெபமாகப்பட்டது கண்டிப்பா யாக்கோப்பை ஆசிர்வதிச்சது போல நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாரு. அது என்னவா இருந்தாலும் சரி, பைபிள்ல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது, ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை மேலானது. அந்த கிருபை உங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் உங்களை சக்சஸ்ஃபுல்ல நடத்தி முடிக்கும். ஆமென். ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். கண்டிப்பா பாஸ்டர், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பாஸ்டர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப அழகா பாஸ்டர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ஜெபம்ன்றது எவ்வளோ முக்கியம். ஜெபம் மட்டும் கிடையாது, ஜெபமும் விசுவாசமும் நம்ம வாழ்க்கையில அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டா இருக்குது. அண்ட் லவ் பத்தியும் அவ்வளோ அழகா டச் பண்ணாங்க. ஸோ இது மூணுமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எது கொடுத்தையும் நம்ம கவலைப்படாதபடிக்கு ஜெபமானது நம்ம வாழ்க்கையில ஒரு வெப்பனாக இருக்குது. சோ அதை மட்டுமே எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. அதை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுங்க. இந்த பேட்டில்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, யூஸ் யுவர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களால விக்டரியை பார்க்க முடியும். அவன் தானே பாஸ்டர்? சோ நம்ம கடைசி ஏதாச்சும் சொல்ல வரீங்களா பாஸ்டர்? ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இப்ப எனக்கு நினைவு வந்துருச்சு, இந்த எல்லாம் பார்த்தோன்னே நினைவு வந்துருச்சு. நான் அந்த முடியாத காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த முடியாத காலகட்டத்துல அந்த நாள்ல சண்டே சர்வீஸ் என்னால நடக்க முடியல, ஏன்னா மூச்சு விட முடியல. அப்போ அது நான் என்ன செஞ்சேன், சண்டே சர்வீஸுக்கு வேற ஒரு ஆளை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு நான் சொன்னேன், நீங்க மெசேஜ் கொடுங்க அப்படி சொல்லி நான் வீட்டில் படுத்திருக்கேன். ஏன்னா என்னால் உட்கார முடியல, ரொம்ப படுக்க முடியல, உயரமா அப்படி உட்காந்துருக்கணும். அப்போ பிள்ளைங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளவு முடியலனாலும் வந்து நின்றுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், அம்மா எவ்வளவு முடியலனாலும் அவங்க வருவாங்க படியேறி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காரியங்களை எனக்கு பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க லாஸ்ட் மினிட்ல என்ன வந்து கேட்டாங்க, நாங்களாம் கிளம்பி போறோம், ஒரு ஆளை விட்டுட்டு போறோம், எப்படி நீங்க மெசேஜ் கொடுக்க போறீங்களா இல்ல வேற யாரும் நீங்க சொல்லப்பட்ட நபரே மெசேஜ் கொடுக்கட்டுமா அப்படின்னு. ஏன்னா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்கும் ஃபைனலாக்கிறீங்க, இவங்களை நம்ப முடியாது, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும் போது என் டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் என் டாக்டர்கிட்ட, சரி நீங்க போங்க, நான் வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, எல்லாரும் போயிட்டாங்க. வெளியே ஹாலில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் கதவை சாத்திட்டு கதவை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணும்போது நான் சொல்லிட்டு தான் லாக் பண்ணேன், கொஞ்ச நேரம் நான் கதவை திறந்துருவேன் அப்படின்னு சொல்லி. நான் ரூமில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த ரூமை சுற்றி அதிலே நான் ஆவியில் நிரம்பி அதில் நான் கீழே விழுந்து கிடந்தேன். நான் கீழே விழுந்து கிடக்கும் போது ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, ஒரு அழகான ஹார்ட்டு, ஒரு அழகான கை, ஒரு அழகான உருவம்.
அந்த உருவத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் பிடிச்சிருந்த ஒரு கை, அந்த 2 கையும் அந்த லவ் பிடிச்சிருக்கும் போது அந்த அந்த உருவம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உன்னுடைய இருதயம் என்னுடைய கையில் இருக்கு, அதை நான் நிறுத்தினா தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு எனக்கு லவ்ன்ற அந்த வரைபடமே எனக்கு பிடிக்காது. ஆரம்ப ஆரம்பத்துல பிடிக்காது. ஆனா அது பிடிக்க எனக்கு எப்ப ஆரம்பிச்சதுனாக்கா, நான் என் கண்ணால அதை பார்க்கும் போது அதுக்கப்புறம் தான் அதை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய இருதயம் தேவனுடைய கையில இருக்கு, அந்த இருதயம் அவரோட கையில இருக்கிற வரைக்கும் என்னை எதுவும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இந்த லவ்வை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு அதுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆமென். Thank you pastor. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க pastor. கடைசியா எண்டிங்கா. So as we come to the end of the show, we just want to say thank you. Thank you so much pastor. உங்களோட டைம் வந்து நம்மளுக்காக நீங்க கத்து கொடுத்த விஷயமா இருக்கட்டும், நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. And we would like to thank our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay Tuned. So thank you so much. எல்லா ஷோலையுமே நம்மளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுக்காக thank you so much. And pastor, நான் ஒரு விஷயம், நீங்க நிறைய மினிஸ்ட்ரி செய்றீங்க, எல்லாமே பண்றீங்க. நம்ம ஷோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ நம்மளோட முடிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் பாஸ்டர். சோ நம்ம உங்களோட சாங்ல நம்ம முடிப்புமா பாஸ்டர்? நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா பாஸ்டர்? அது எவ்வளவு ஒரு கிஃப்ட். சோ அந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டே நம்ம இந்த ஷோவை எண்ட் பண்ணுவோமா பாஸ்டர்? கண்டிப்பா. இந்த ஷோக்காக நம்ம அன்பு குறித்து பேசுனதுனால அன்பு குறித்து ஒரு பாடல் எழுதி இருக்கிறேன். அந்த அன்பு உள்ள அந்த அன்பு குறித்த பாடலே இந்த நேரத்துல நான் பாடுறேன். ஆனா என்னுடைய குரல் அவ்வளவா நல்லா இல்ல, கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே பெஸ்டா. ஓகே. நிரந்தரமான சத்தியம் அல்லவா, ஒரு காலம் ஒரு போதும் மொழியாததல்லவா. நிரந்தரமான சத்தியம் அல்லவா, ஒரு காலம் ஒரு போதும் மொழியாததல்லவா. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, தாங்கி சகிக்கும் பொறுமை கொண்டது. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, தாங்கி சகிக்கும் பொறுமை கொண்டது. அகப்பே அகப்பே என் அன்புள்ள ஆண்டவரே, அகப்பே அகப்பே என் அன்புள்ள ஆண்டவரே. விசனப்பட்டு விலகி போய் தனித்திருந்தால் தேவ சமூகத்திலே. விசனப்பட்டு விலகி போய் தனித்திருந்தால் தேவ சமூகத்திலே. உள்ளத்தை திறந்து உள்ளதெல்லாம் ஊற்றி உடன்படிக்கை செய்து ஒன்றை பெற்றால். உள்ளத்தை திறந்து உள்ளதெல்லாம் ஊற்றி உலகத்தை ரட்சிக்க ஒப்பு கொடுத்தால். ஆகவே ஆகவே என் அன்புள்ள ஆண்டவரே, ஆகவே ஆகவே என் அன்புள்ள ஆண்டவரே. நம்ம இன்னொரு கெஸ்டோட நம்ம
நம்ம வருவோம். சோ மறக்காம அதுலயும் நம்ம கூட ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் புது செக்மெண்டோட புது கெஸ்டோட நம்ம வர போறோம். சோ நம்மளோட இணைந்திருங்க அடுத்த மாசத்துக்கு. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், you and me, his beauty, அவரின் அழகு. So this is Lina going offline from One Studio.